குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இருந்து அல்கலி மெட்டல்ஸ் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் அதில் அல்கலி மெட்டல்ஸ்ங்கிற குரூப்பில் லித்தியம்ங்கிற எலமெண்ட்ஸ்க்கும் அதே குரூப்பில் இருக்கக்கூடிய வேறு எலமெண்ட்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அப்போ கொஸ்டின் என்னது? ஹவு லித்தியம் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் எலமெண்ட்ஸ் இன் த சேம் குரூப். அப்போ ஃபர்ஸ்ட் குரூப் எலமெண்ட்ஸ் அல்கலி மெட்டல்ஸ் எதெல்லாம்? லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் அண்ட் பிரான்ஸ். இது இவ்வளவுமே ஃபர்ஸ்ட் குரூப் எலமெண்ட்ஸ், இல்லைன்னா இதுக்கு இன்னொரு பேர் வந்து என்னது? அல்கலி மெட்டல்ஸ். இதுல இந்த லித்தியம்ங்கிற எலமெண்ட் மீதி எல்லா எலமெண்ட்ஸ்ல இருந்தும் கொஞ்சம் வேறுபட்டு இருக்குது. என்னெல்லாம் வேறுபாடு இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோ செஷன்ல பார்க்க போறோம். லித்தியத்தோட அட்டாமிக் நம்பர் என்னது? 3. இந்த லித்தியம்ங்கிறதோட ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து லித்தியம் இஸ் எ ஹார்ட் சப்ஸ்டன்ஸ். லித்தியம்ங்கிறது ஒரு ஹார்ட் சப்ஸ்டன்ஸ். அதே நேரத்துல மீதி எல்லா எலிமெண்ட்ஸோட கேரக்டர் எப்படி இருக்கும்? சாஃப்டா இருக்கும். ஸோ தே ஆர் சாஃப்ட் சப்ஸ்டன்ஸ். இதான் first difference between this lithium and other elements. What is the first difference? Lithium is a hard substance and other elements present in the same group are soft substances. Lithium வந்து hard substance ன்னு சொன்னேன். அப்ப அதோட melting and boiling point எப்படி இருக்கும்? higher இருக்கும். So lithium possess higher melting and boiling point. So this lithium possess higher melting and boiling point. ஏன்னா அந்த சப்ஸ்டன்ஸ் ரொம்ப ஹார்டா இருக்கு. ஹார்டா இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை நம்ம உருக்குறதுக்கு அதிகமா டெம்பரேச்சர் கொடுக்கணும். அப்ப அதோட மெல்டிங் பாயிண்ட் வந்து அதிகமா இருக்கும். அந்த உருகுனது வந்து பாயில் ஆகுறதுக்கு நம்ம அதிகமான டெம்பரேச்சர் கொடுக்கணும். அப்போ அதோட பாயிலிங் பாயிண்டும் ஹையா இருக்கும். ஸோ லித்தியம் போசஸ் ஹையர் மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். இப்போ மீதி எலமெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னா தே ஆர் வெரி சாஃப்ட் சப்ஸ்டன்சஸ். அப்போ அதோட மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்கும்? லோவா இருக்கும். ஸோ தே போசஸ் லோவர் மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். First point என்ன பார்த்தோம்? Lithium is a hard substance. Other elements are soft substance. Second point, lithium possess higher melting and boiling point. Other elements possess lower melting and boiling point. Then hard substance அதோட melting and boiling point higher இருக்கும். அப்ப lithium is less reactive. Lithium easier react ஆகாது. So lithium is less reactive. But other elements are more reactive. ஏன்னா அது ரொம்ப சாஃப்ட் சப்ஸ்டன்சஸா இருக்கும். அதோட மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் ரொம்ப லோவா இருக்கிறதுனால அது ஈஸியா அதர் சப்ஸ்டன்ஸ் கூட ரியாக்ட் பண்ணும். ஸோ தே ஆர் மோர் ரியாக்டிவ் சப்ஸ்டன்சஸ். மோர் ரியாக்டிவ். This lithium reacts with the nitrogen to form lithium nitrate. Li3n. That is lithium nitrate. But other elements do not react with the nitrogen. There no reaction takes place. மீதி எலமெண்ட்ஸ் எல்லாம் நைட்ரஜன் கூட ரியாக்ட் பண்ணாது. ஆனா இந்த லித்தியம் மட்டும் நைட்ரஜன் கூட ரியாக்ட் பண்ணி லித்தியம் நைட்ரைடுங்கிற ஒரு இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸை ஃபார்ம் பண்ணும். Then this lithium reacts with bromine very slowly. இந்த லித்தியம்ங்கிறது புரோமின் கூட ரொம்ப ஸ்லோவா ரியாக்ட் பண்ணும். ஆனா அதர் எலிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணும்? they are react with bromine violently. இந்த லித்தியம் வந்து ஸ்லோவா ரியாக்ட் பண்ணி எதுக்கு கூட? புரோமின் கூட. அதே இது அதர் எலிமெண்ட்ஸ் reacts with violently with
bromine. bromine வாட்டர் கூட லித்தியம் நம்ம ரியாக்ட் பண்ணோம்னா லித்தியம் ரொம்ப ஸ்லோவா தான் ரியாக்ட் பண்ணும். ஆனா மீதி எலமெண்ட்ஸ் இந்த சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் அண்ட் பிரான்சியம் இது எல்லாமே bromine வாட்டர் கூட ரொம்ப வயலண்டா ரியாக்ட் பண்ணும். இப்போ இது வரைக்கும் என்னெல்லாம் டிஃபரன்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து லித்தியம் வந்து ஒரு ஹார்ட் சப்ஸ்டன்ஸ், அதர் எலமெண்ட்ஸ் ஆர் சாஃப்ட் சப்ஸ்டன்ஸ். தென் லித்தியம் இஸ் possess higher boiling and melting point, but other elements possess lower melting and boiling point. Then this lithium is less reactive and other elements are more reactive, and lithium reacts with nitrogen to form lithium nitride, but other elements do not react with nitrogen. Then this lithium reacts with bromine very slowly, but other elements reacts with bromine violently. Then this lithium burned in air to give monoxide only. Lithium burned in air to give monoxide only. இந்த lithium என்கிறது ஏர்ல burn ஆகி only monoxide மட்டும் தான் கொடுக்கும். monoxide only. But other elements burns in air to form monoxide, peroxides and superoxides. லித்தியம் வந்து ஏர்ல பர்ன் ஆகி வெறும் மோனாக்சைடு மட்டும் தான் கொடுக்கும். ஆனா மீதி எலமெண்ட்ஸ் எல்லாம் மோனாக்சைடு கொடுக்கும், பெராக்சைட்ஸ் கொடுக்கும், சூப்பர் ஆக்சைட்ஸ் கொடுக்கும். அந்த எலமெண்ட்ஸ்ல ருபீடியம், சீசியம் அண்ட் பொட்டாசியம் இது மூணும் ஏர்ல பர்ன் ஆகி சூப்பர் ஆக்சைட்ஸை கொடுக்கும். எல்லாமே வந்து ஏர்ல பர்ன் ஆகி மோனாக்சைடு, பெராக்சைடு, சூப்பர் ஆக்சைட்ஸ் கொடுக்கும். அதுலேயும் ஸ்பெஷலா potassium, rubidium and cesium burns in air to form superoxides. Lithium compounds are partially soluble in water. So, lithium compounds are partially soluble in water. அப்படின்னா பாதி தான் வந்து soluble ஆகும் lithium compounds. நம்ம வாட்டர்ல கரிக்கு தண்ணி வந்து ஒரு மாதிரி குளு குளுன்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியதுதான் இந்த lithium compounds. They are partially soluble in water. அதே இது மற்ற elements are highly soluble in water. Lithium compounds are partially soluble in water, but other elements present in the same groups are highly soluble in water. Lithium nitrate decomposes to form oxide. இந்த lithium compound ஒன்னு lithium nitrate. It decomposes to form their corresponding oxides. But other elements decomposes to form their corresponding nitrides. Lithium வந்து அதோட corresponding oxide decompose ஆகும். ஆனா மீதி elements எல்லாம் nitrides வந்து decompose ஆகும். லித்தியத்தோட size வந்து other elements கூட நம்ம compare பண்ணோம்னா lithium is very small in size. லித்தியத்தோட atomic number 3. மீதி elements எல்லாம் comparatively large in size. lithium வந்து small in size, but other elements are comparatively larger in size. ஏன்னா பீரியட்ல கீழே இறங்க இறங்க வந்து நமக்கு அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ அதோட சைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். லித்தியம் வந்து ஸ்மால் சைஸ். இந்த குரூப்ல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுக்குமே போலரைசேஷன்
ஆக்சிடைசிங் பவர் அதிகமாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ செஷனில் லித்தியம்ங்கிற எலமெண்ட் அதே குரூப்பில் இருக்கக்கூடிய மற்ற எலமெண்ட்ஸ்லேருந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்த்தோம். என்னெல்லாம் டிஃப்ரெண்ட் பார்த்தோம். லித்தியம் இஸ் a hard substance, other substances are soft substance. Lithium possesses high boiling point and melting point. Other elements possess lower melting and boiling point. Lithium is less reactive. Other elements are more reactive. Lithium reacts with nitrogen to form lithium nitrate. Other elements do not react with nitrogen. And lithium is slowly reacts with bromine, but other elements reacts with bromine violently. Then lithium possesses small size. Other elements possess comparatively larger in size. And this lithium nitrate decomposes to form their corresponding oxide, and other elements decomposes to form their corresponding nitrites. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ செஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிஃப்ரென்ஸ் ஏன் நம்ம படிக்கணும்னா, இது நமக்கு காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் சரி போர்டு எக்ஸாம்ஸ்லேயும் அசடேஷன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ இந்த லித்தியம் ஸ்மால் சைஸாக இருக்குது, எந்த ஆர்டரில் அது இருக்கலாம், அதோட இந்த ப்ராப்பர்ட்டியோட டிஃப்ரென்ஸ் நம்ம படிச்சிருந்தோம்னா ரொம்ப ஈஸியாக அந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.